சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு நிறையா துணியை துவைச்சி கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்த சேதுபதி வந்து வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு இவ எப்படி இவ்வளோ துணி துவைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நிறையா பொருட்கள்லாம் வாங்குறாங்க. ஸோ அந்த பொருள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பொருளையும் வாங்குறாங்க. ஏசி முதற்கொண்டு வந்து இப்போ வாங்குறாங்க. ஸோ தமிழ்ச்செல்வி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருள்லாம் எதுக்கு வாங்குறீங்க, நான்லாம் இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீ ஒன்றும் சும்மா யூஸ் பண்ண வேணாம், அதுக்கு வேணால் காசு கொடுத்துக்கோ அந்த மாதிரிலாம் சேதுபதி சொல்லவும், அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சரி அட்வான்ஸாக 300 எடு அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி தமிழ்ச்செல்விக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் தராங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா மனசால பிடிச்சி தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் 2 பேருமே ஒரு குழப்பத்தில் பிரிஞ்சுருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எப்படி சேர்ந்து வாழ போகிறாங்க, இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கலனாலும் அந்த குழந்தைக்காக 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.